அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம எந்த ஸ்ட்ரைக்கு எந்த விலைக்கு எபோ சஸ்டெயின் ஆனால் ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது மட்டும் அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட விலையில் போயிட்டு எய்தர் அப் ஆர் டவுன்னு ட்ரெண்டையும் மாற்றும் அப்படின்னு நம்ம அதை சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மண்டே ட்ரேட் நம்ம சேனல் ஸ்லோகன் படி மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,000 புட்டு 172 ருபீஸ்க்கு எபோ மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும், 172 ருபீஸ்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் அப் சைடும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இங்கே தான் 172 லைன் போட்டிருக்கோம். அது இங்கேருந்து மேலே போயிருக்கு. நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலேயே, ஒரு வெளியில் போயிட்டு எதர் திரும்பணும் ஆர் அப் ஆகணும். அங்கே சர்டன் ரூல் மேக்ஸ் கரெக்டாக ஏன் அங்கேருந்து திரும்பிச்சு. எகைன் 172 வந்தால் தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். பாருங்கள், 172 அப்புறம் என்ன பண்ணுதுங்க, மேலேயே போக முடியல. அப்போ என்ன இருக்கும், மார்க்கெட்டு இவர் மேலே ஏற முடியலன்னா மார்க்கெட்டு ஏறி இருக்கும். அவ்வளோதான் மார்க்கெட். சிம்பிளாக பார்க்கணும். மார்க்கெட்டை ரொம்ப பெரிய இதெல்லாம் பார்க்காதீங்க. மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நமக்கு எந்த நியூஸ் என்ன ஏது எதுவுமே தெரியாது. இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, அதில் ஓப்பன் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம முன்னாடியே வேல்யூ ஏன் போடுறோம்? இப்போ ஆப்ஷன் பையர் சிந்தித்து செயல்படுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மேக்ஸ் மார்க்கெட்னு ஒரு இது வீக்லி அனலைஸ் பொசிஷன், இதெல்லாம் மந்த்லி பொசிஷன், இயர்லி, இதெல்லாமே இனிமேல் மேக்ஸ் மார்க்கெட்னு ஒரு யூடியூப் சேனல் நமக்கு இருக்குது. அதில் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, ஸ்மார்ட் டிசைடரில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடரில் பை சிக்னல் இங்கே இல்லை, கால் சைடில் பை இல்லை, கன்சால்டேஷன் செல் சிக்னல் தான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையும் இல்லை. சிக்னலு ப்ரீவியஸ் சிக்னல் தான், பை சிக்னல் ஏற்கனவே இருந்த சிக்னல் எடுத்துட்டு தான் அது போயிருக்கு. அது நமக்கு தேவையும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கி காலையிலே புட்டில் பாருங்கள், பை சிக்னல் கன்ஃபர்மேஷன் டார்கெட் ஃபினிஷ்டு. எகைன் செல்லு கன்ஃபர்மேஷன் இங்கே பண்ணுது. அதுக்கப்புறம் எகைன் போய்ட்டு அதை ஸ்டாப் லாஸ் அடிச்சு பை ட்ரிகர் பண்ணி என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் கொடுக்குது. இது எல்லாமே ஏன் ஸ்மார்ட் டிசைடரை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறோம்னா, மேக்ஸ் வேல்யூவில் மட்டும்தான் பயன்படுத்தணும். மேக்ஸ் வேல்யூ இங்கே உங்களுக்கு எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ படித்தவர்களுக்கு மட்டும்தான், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அதை சஜஷன் பண்ணுறோம், பப்ளிக் கொடுக்குறதில்ல. ஸ்மார்ட் டிசைடருங்கிறது அந்த மேக்ஸோட மேட்ச் ஆகின பொழுது எடுத்தாக்கல கண்ணை முடிச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அந்த ப்ரைஸில். இல்லையா தவிர்த்திடணும். யூடியூப்பில் யார் கொடுக்குறதோ, பப்ளிக் டொமைனில் கொடுக்குறதோ நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்து நீங்கள் படித்து புரிந்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.